கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவானவருடைய பிரசங்கத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பிரசங்கம் மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்தை அநேகர் விரும்பி படித்ததை நாம் பார்க்கிறோம், படித்துக் கொண்டிருப்பதை அறிகிறோம். காந்தியடிகள் கூட மலை பிரசங்கத்தை அதிகமாக நேசித்தார் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன அழகான அந்த மலை பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். Blessed are the meek. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாயல் ஒரு சாந்தமான ஒரு குணம். ஒருவேளை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி நமது சாயல், நமது சாந்த குணமான ஒரு சாயல் தான். ஒருவேளை இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும் போது கடினமான வார்த்தைகள் பேசவே மாட்டோம். கடினமான உணர்வுகள் நமது வாழ்க்கையில வரவே வராது. மற்றவர்களுக்கு எதிராக காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வரவே வராது. மற்றவளை குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வராது. மற்றவளை காயப்படுத்தி விட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வராது. நம் ஒவ்வொரு வார்த்தையுமே அடுத்தவர்களுடைய காயத்தை ஆற்றக்கூடிய வார்த்தையாக தான் மாறும். இதுதான் ஆண்டவருடைய சாயல். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த சாந்த குணம் உள்ளவர்களாய் நம் மாற நம்மை அர்ப்பணிக்கும் போது, கிறிஸ்து நமக்குள் செயல்படும் போது, நம்மையே அறியாதபடி ஒரு சாந்தமான ஒரு குணம் நமக்குள் வந்துவிடும். என்னுடைய ஊழிய பாதைகளிலே எத்தனையோ பேரை நான் சந்தித்தேன். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக முரட்டாட்டமான ஜனங்கள் இருந்த போது இருக்கிற சூழ்நிலை பார்க்கிறோம். இயேசுவை அறிவதற்கு முன்பதாக மிகப்பெரிய தீமையை உருவாக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அந்த என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த நாள் முதல் அவங்களுடைய டோட்டல் லைஃபே மாறி போனதை நாம் பார்க்கிறோம். எப்படி இது நடந்தது? எப்படி இந்த அன்பு? எப்படி இந்த உணர்வு? எப்படி இந்த சாயல்? ஒரே ஒரு வார்த்தை தான், கிறிஸ்து எனக்குள் வந்தவுடன் இந்த உலகம் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லுகிற ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். என்னை வாழ்ந்து காட்ட முடியும். இந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். சாந்த குணமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழுவோம். நிச்சயமாய் கர்த்தருடைய சாயல் நம்மிலே வெளிப்படும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவருக்காகவே வாழுவோம். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம், வெறுக்க வேண்டும் என்ற எண்ணம், கடினமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற எண்ணங்கள், இதெல்லாம் எங்களை விட்டு விலகி உம்மை போல நாங்கள் மாற, உமது சாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீர் நம்புகிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோமே, அந்த குணத்தை நீர் எங்களுக்கு தாரும். பிறந்த நாளைக்கும் திருமண நாளைக்கும் நினைவு கூறுகிற மக்களை ஆசீர்வதிங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவரை ஒருவர் நேசித்து ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.